டாஸ்மாக் கடையை ஐயோ ஐயோ அநியாயம், மதுபான கடையால் அநியாயம், இழுத்து மூடு Socialism! Up, socialism! Down,
அரசாங்கம் ஒரு 717 கடையை வந்து எடுப்பதாக வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க 2017-19 இருந்து கடந்த ஆட்சி காலத்திலிருந்து கடையை 37 கடையை 140 எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கட்ட மனுக்கள் டாஸ்மாக் மனு கொடுத்திருக்கோம், கலெக்டர் கொடுத்திருக்கோம், தாசில்தார் கொடுத்திருக்கோம், அன்னைக்கு எம்எல்ஏ கொடுத்திருக்கோம், இன்னைக்கு எம்எல்ஏ கொடுத்திருக்கோம். நாங்க எல்லாரையும் சந்திச்சு கொடுத்துட்டாங்க. தவிர இதுக்கான ஒரு தீவிரம் என்பது இந்த பகுதியில் இருந்து கிடையாது. அரை நிறுவனமா படுக்கிறாங்க. பெண்கள் குழந்தைகள் போகும்போது அமனகட்டியா படுக்கிறாங்க, ஒட்டு துணியிலாம் நிற்கிறாங்க, சைகை காட்டுறாங்க, ஆபாச வாசைகளை பேசுறாங்க, பாட்டில தூக்கி சாலையில் அடிக்கிறாங்க. எங்க குழந்தைகளால் இந்த பகுதியில் நடக்க முடியல. இந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கு, இந்த பகுதியில் பார்க் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனால் இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. எங்க பகுதியில் குழந்தைகள் குடிக்கணுமா படிக்கணுமான்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இந்த 2 ஒயின் ஷாப்பால மக்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகள் தான் இருக்கு. காவல்துறைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. தொடர்ச்சியா இந்த மதுபான கடையால பல பெண்களுடைய தாலி தான் இருந்திருக்கே தவிர அவங்க வாழ்க்கையும் ஒன்றும் ஆகல. இன்னைக்கு வந்து இந்த 2 ஒயின் ஷாப்ல வந்து பேசுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும், எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும். எத்தனை குடும்பங்கள் வாழ்க்கை போச்சு, அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்கு அதை பத்தி சிந்திச்சிருப்பீங்களா? எத்தனை இளம்பெண்களுடைய விதவிலா இன்னைக்கு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வீட்டு வாடகை முடியாம சாதாரண கூலி தொழிலாளி அவன் சம்பாதிச்சிருக்க காசும் அவன் வீட்டுக்காரத்துல வந்து ஒயின் ஷாப் கொடுக்குறான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி காது கூட கேட்க மாட்டோம். இந்த 2 ஒயின் ஷாப் நாங்க அகற்ற மாட்டோம்னு சொன்னா அது எந்த வயசுல நியாயம்? அதனால மக்கள் வந்து வீதியில் வந்து போராட்டம் பண்ணி கேட்கிறோம். உடனடியாக இந்த மதுபான கடை 2த்தையும் வந்து அகற்றணும்னு நாங்க சொல்றோம். உடனடியாக நீங்க அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்க இந்திய வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். மக்கள் வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங்ல பாத்தீங்கன்னா இந்த வழியில உங்களால வந்து போகவே முடியாது. இங்க இருக்க பெண்கள், குழந்தைகள், மாணவிகள்னு தொடர்ந்து பல நாளா இந்த கடையை இங்க இருந்து அகற்றணுங்கிற கோரிக்கைகள் இருந்தும் அதுக்கான எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது கிராஸ் ரோட்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை, புதுவண்ணாரப்பேட்டை. அதனால டிஒஎஃப்ஐ சார்பா நாங்க மக்கள் எல்லாரையும் திரட்டி இந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து இன்னைக்கு இந்த இடத்துல பெண்கள் எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே திரண்டிருக்கோம். இங்க என்னன்னா இந்த டாஸ்மாக் கடையை வந்து அரசாங்கம் மூட முடிவு பண்ணல அப்படின்னா எங்களுடைய போராட்டம், இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு மூடின வரலாறுகள் எல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில டிஒஎஃப்ஐ சார்பா இந்த டாஸ்மாக் கடையை அரசு தரப்புல இருந்து நடவடிக்கை எடுத்து மூடல அப்படின்னா எங்களுடைய போராட்டங்கள் இதை மூடுறதுக்கானதா தான் இருக்குங்கிறத பொதுமக்கள் சார்பா தெரிவிச்சு. அதான் ஆபாச செய்கைகள் காட்டுறதுல இருந்து அரை நிர்வாணமா இங்க டாஸ்மாக் கடையில தண்ணி அடிச்சதுக்கு ஆட்கள் இருக்கிறதுல இருந்து இந்த சாலையில வர முடியாத அளவுக்கு இந்த இடத்துல வீட்டுல வந்து இருக்க முடியல. இந்த அளவுக்கான பிரச்சனைகளை தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு வர அதான் எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு டாஸ்மாக்கா இது இல்ல. எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக்கா தான் இது இருக்கு அப்படிங்கறது மக்களுடைய கருத்தாரு. எவ்வளோ ரிஸ்க் ஒயின் ஷாப்பை உடனே க்ளோஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இந்த ரிசல்ட் இன்னும் பெரிய போராட்டம் தயாராக இருக்கிறோம். ஒரு வார காலம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம். நல்ல முடிவு ஏற்படும்னு நாங்கள் நம்புறோம். உங்களை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் லேடிஸுக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது. என்னதான் போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் இந்த பகுதியில் ஒயின் ஷாப் நடைமுறைக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இந்த பார்க்கறதுக்கோ போக முடியாத கண்டிஷன் இருக்கு. ஆகையால எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள் நல்ல முடிவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கடந்த 21ஆம் தேதி அநீதிக்கு எதிராக கரம்பதிப்போம் என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். அதிலும் வந்து பெண்களுக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் எதிரான ஒரு குற்றங்களை நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாம் நடத்தினோம். ஆகையினால் இந்த குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றால் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும். அகற்ற முடியாவிட்டால் நாங்கள் அகற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டே பேச